நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக அனுப்பப்பட்டதுக்கு பிறகு வருஷம் அவங்களுடைய தாவாவுடைய பணியில மும்முரமா ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனுடைய விளைவாக மக்கால அன்னைக்கு தேதியில நாளுக்கு நாள் இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. இதெல்லாம் பொறுக்க முடியாத காஃபிர்கள், மக்கத்து காஃபிர்கள் அவங்க பெரும் பெரும் தலைவர்களோடு சேர்ந்துக்கிட்டு ஏராளமான தொல்லைகளை முஸ்லிம்களுக்கு கொடுத்தாங்க. வீடு பூந்து கொல்ல பார்த்தாங்க, மன உளைச்சலை தந்தாங்க, கடுமையான முறையில் அவங்கள தாக்கி பார்த்தாங்க. எதுனாலையும் ஒரு பலனும் கிடைக்கல. ஏன் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைக்கு வரும்போது கூட சஜிதால இருக்கும் பொழுது ஒட்டக குடலை பூர்த்து பார்த்தாங்க. காபாவுக்கு தொழுகை வந்தா, குர்ஆன் ஓத வந்தா, அல்லது தவாப் செய்ய வந்தா நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேலி கிண்டல் பண்றதுன்னு இப்படி என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டாங்க. எதுக்குமே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி, அவங்கள ஏத்துக்கிட்ட முஸ்லிம்களும் மசியற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல அபு தாலிப்டையும் போய் பேசி பார்த்தாங்க. என்ன உங்க மகன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காரு, அதை என்ன ஏதுன்னு கண்டிக்க மாட்டீங்களா, ஊருடைய நிலைமையை பாருங்க, எப்படி ஆகி போச்சு பாருங்க, அப்படி இப்படிலாம் சொல்லி பார்க்கறாங்க. அதுக்கும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே கண்டுக்காம தன்னுடைய நுபுவத்துடைய பணியில மும்முரமா ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம ஃபைனலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டே நேரடியா பேச்சுவார்த்தை நடத்திடுமே அப்படின்னு சொல்லிட்டு மக்கத்து குஃபார்கள் உள்ள பெரும் பெரும் தலைவர்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வேண்டி வர்றாங்க. இப்ப என்ன ஆகி போச்சு, நீங்க சொல்றத நாங்க ஏத்துக்கணும் அப்படித்தானே, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், நீங்க கேட்கிற தொகையை நாங்க தர்றோம், இந்த பிரச்சாரத்தை இதோட விட்டுருங்க, புதுசா ஒரு மார்க்கத்தெல்லாம் நீங்க ஊர் மக்களுக்கு அறிமுகம்லாம் படுத்தாதீங்க, உங்களால ஊரு கெட்டு போச்சு, சொந்தக்காரங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நீங்க கேட்கிற தொகையை, கேட்கிற அமௌண்ட்டை நாங்க தந்துடுறோம், நாங்க எல்லாம் ரெடி பண்ணி தந்துடுறோம், இந்த இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தை இதோட விட்டுறணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. சரி, இந்த ஊரை நீங்க ஆளணுமா, இந்த ஊருடைய ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு வேணுமா, அதையும் தந்துட்டு போறோம், தாராளமா நீங்க இந்த ஊர் ஆளுங்க, ஆனா இஸ்லாத்தினுடைய பிரச்சாரத்தை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, நான் ரசூலாக நபியாக அனுப்பப்பட்டிருக்கேன், என்னுடைய வேலையிலிருந்து ஒரு அடி கூட நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கடைசியா ஃபைனலா இதை சொல்றாங்க. சரி, ஒண்ணு கெட்டு போல, நாம சுமூகமா போய்க்குவோம், நீங்க எந்த கடவுளை அறிமுகப்படுத்துறீங்களோ ஒரு வருஷம் அந்த கடவுளை நாங்க வணங்குறோம், அதே மாதிரி நாங்க வணங்குற கடவுள்களை நீங்க ஒரு வருஷம் வணங்கிட்டு போங்க, ஒரு வருஷம் நீங்க எங்களுடைய கடவுளை வணங்குங்க, மறு வருஷம் நாங்க உங்களுடைய கடவுள்களை வணங்குறோம் அப்படின்னா சொல்லும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா இந்த சூறாவையே இறக்கி வைக்கிறான். நம்மள பெரும்பாலான பேத்துக்கு இந்த சூறா தெரியும். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது வலா அன ஆபிதும் மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது லக்கும் தீனுக்கும் வலிய தீன். நபியே அவங்கள்ட்ட சொல்லிருங்க, நான் வணங்குற கடவுளை நீங்க வணங்க போறது கிடையாது, நீங்க வணங்குற கடவுள்களை நான் என்னைக்குமே வணங்கவும் மாட்டேன், லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்க மார்க்கம் உங்களுக்கு